श्रीशैले दयाभाद्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यवर्यन्तां वन्दे गुरुपरम्परां बग्धामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीशलकोपमक्मयं सहस्रसाघोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார்ச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நாம் நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் இதன் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது முதலாம் பத்து, மூன்றாம் பதிகம், ஏழாம் பாசுரம். ஒன்றெனப் பலவன அறிவரும் வடிவுணில் நின்ற நன்றழில் நாரணன் நான் முகன் அரணென்னும் இவரை ஒன்றுணும் மனத்து வைத்து உள்ளிடும் இருவசை அறுத்து நன்றடன் நலஞ்செய்வது அவனிடை நம்முடை நாளே. முதலில் பதம் பிரித்து காண்போம். ஒன்று என, பல என, அறிவு அரும் வடிவுணில் நின்ற நன்றழில் நாரணன் நான்முகன் அரண் என்னும் இவரை ஒன்றனும் மனத்து வைத்து உள்ளினும் இருவசை அறுத்து நன்று என நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே. சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஒருவனென்றும் பலரென்றும் அவன் வடிவுருவம் ஒன்றே என்றும் பல என்றும் பலவாறாக பலரும் கூறுவர். யார் எப்படி கூறினாலும் அவன் ஒருவன்தான் என்றோ அவர்கள் மூவர்தான் என்றோ அவர்கள் பலர் என்றோ ஒருவராலும் அறுதியிட்டு கூற முடியாது. ஒன்றென பலவென அறிவரும் அடிவுணில் நின்ற அவன் யாராம்? நன்றழில் நாரணன் நான்முகன் அரணென்னும் இவரை. யார் எப்படி கூறினாலும் அவன் ஒருவன்தான் என்றோ அவர்கள் மூவதான் என்றோ அவர்கள் பலர் என்றோ ஒருவராலும் அறுதியிட்டு கூற முடியாது. அந்நிலையில் எழிலழகும் நற்குணங்களும் கூடிய நாராயணன், பிரம்மா, ருத்ரன் என்று கூறப்படுகின்ற மூவரையும் உங்களுடைய மனதிலே ஒன்றாக வைத்து ஆராய்ந்து பாருங்கள். அவ்வாறு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எவன் ஒருவன் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவன், இந்த ஆன்மாவானது நிலைபெற்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே சேரக்கூடிய தன்மையை அளிக்கக்கூடியவன் எவன் என்று ஆராய்ந்து அதன் காரணமாக யாராவது ஒருவரிடம் உங்கள் மனம் பொருந்தும்படி உறுதியாய் இருங்கள் என்கின்றார் ஆழ்வார். அவ்வாறு முடிவெடுக்கும் முன் ஆராய்ந்து பார்த்து மற்றவர் மீது உள்ள அகப்புற பற்றுக்களை அறவே அறுத்துவிட்டு நடுநிலையுடன் நின்று உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கண்டால், தன் வடிவழகைக் கண்டால் தானே ஈஸ்வரன் என்று தோடும்படி எழில் உடைய நாராயணன் மீது நீங்கள் பக்தி செய்யுங்கள் என்று கூறுகின்றார். இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அப்படி
பக்தி செய்யுங்கள் என்று கூறியவுடனே அதை கேட்ட சம்சாரிகள் ஆழ்வாரிடம் அப்படியே செய்கின்றோம் என்று கூறிவிட்டு ஏதும் செய்யாமல் இருந்தனர் போலும். உடனே ஆழ்வார், ஐயோ, நீங்கள் உங்களது ஆயுள் காலத்தின் நிலைமையும் இருக்கின்ற பொருளினுடைய நன்மையும் அறிந்து கொள்ளாமல் காலம் தாழ்த்துகின்றீர்களே. நீங்கள் மரணம் அடைவதற்கு முன்பாக உறுதி செய்யப்பட்ட வழிகளாலே அடைய வேண்டிய பொருள் இன்னது என்று நிச்சயித்து அவ்வாறே நிச்சயம் செய்யப்பட்ட எம்பெருமான் அருகில் விரைவாகச் சென்று பக்தியை செய்யுங்கள் என்று கூறுவதாக கடந்த பாசுரத்தின் தொடர்ச்சியாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. நீங்கள் குறைவான ஆயுளுடையவர்கள். ஒருவன் பிறக்கும் பொழுதே அவன் என்று இவ்வுலக வாழ்வை விட்டு நீங்கி விடுவான், இறந்து விடுவான் என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஒருவன் எப்பொழுது பிறப்பான் என்பதோ ஒருவன் எப்பொழுது மரணிப்பான் என்பதோ ஒருவராலும் கணித்து கூற இயலாது. அவையெல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை. இதைத்தான் அவர் நம்முடைய நாளே நண்டன நலஞ்செய்வது அவனிடை நம்முடைய நாளே என்று கூறுகின்றார். நம்முடைய நாளே என்று கூறும்போது ஆயுட்காலமானது அல்லது வாழ்க்கையை இந்த உலகத்திலே இருக்கக்கூடியது எவ்வளவு காலம் என்று தெரியாத போது நாம் உடனே செய்ய வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது என்பதற்காக. இதற்கு ஆச்சாரிய புருஷர்கள் ஒரு ஓமை கூறுகின்றார்கள். சாலில் எடுத்த நீர் போல நம் ஆயுள் குறைகிறது, ஓட்டை குடத்தினின்றும் நீர் ஒழுகுமா போலே ஆயுள் கழிகின்றது. ஆழ்வார் ஏன் வருத்தப்படுகின்றார் என்றால், சூரியன் உதயமாவதையும் அஸ்தமனமாவதையும் கண்டுகளிக்கின்றார்களே மக்கள், அவர்கள் அவ்வாறு கண்டுகளிக்கும் பொழுது தங்களின் ஆயுளில் ஒரு நாள் குறைந்து விட்டது என்று எண்ணி பார்க்க மாட்டேன் என்கின்றார்கள். தங்களுடைய ஆயுள் குறைந்து விடுகிறது, ஆயுள் மிகவும் குறைவானது என்று எண்ணி பார்த்து முடிவெடுக்க முடியாமல் திணறுகின்ற காரணத்தினாலே தான் ஆழ்வார் நம்போன்ற சேதனர்களை நோக்கி இவ்வாறு கூறுகின்றார். மூவருக்கும் நாராயணன், ருத்ரன், நான்முகன் என்ற மூவருக்கும் முதன்மையானவராக மூவருக்கும் 3 சரீரம் உண்டு என்று தோன்றுவதாலே 3 சரீரத்திலும் ஒருவனே நிற்கின்றானா அல்லது 3 சேதனர்கள் நிற்கின்றானா என்று அறிந்து கொள்வதற்கு கடினமான வடிவங்களை கொண்டு நிற்கின்ற ஒரு ஆத்மாவின் நிலையோ அல்லது பல ஆத்மாக்களின் நிலையோ என்று அறிந்து கொள்வதற்கு அரிய வடிவை உடையவன் எம்பெருமான். நன்றெழில் நாரணன், அவனைத் தவிர எதனையும் கூறாத நாராயண அனுபவத்தை எழில் என்பதன் மூலம் எண்ணுகிறார் ஆழ்வார். தோஷங்கள் இல்லாதவனும் திவ்யமானவனும் நாராயணன் மட்டுமே என்ற மேன்மையை ஆழ்வார் இங்கே நினைவு கூறுகின்றார். இப்படியாக வேறுபட்ட தன்மைகளுடன் இருக்கின்ற அவனைத் தவிர இருவரில் ஒருவனுக்கு உயர்வு வேண்டும் என்பது இங்கே ஆழ்வாருக்கு தோன்றுகின்றது. இப்படி இவனுக்கு உயர்த்த வேண்டும் என்று என்பது காணாமல் ஒருபடிப்பட்ட உங்கள் நெஞ்சில் வைத்து ஒருவனை மட்டுமே, ஒரு வஸ்துவை மட்டுமே முதன்மையாக வைத்து கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு தோன்றியவுடனே அந்த இரு பொருள்களிலும் மற்ற இருவரிடமும் உள்ள ஈடுபாட்டை தவிர்த்து இப்படியாக நிச்சயிக்கப்பட்டவன் நாராயணனே என்பது உங்களுக்கு தெளிவு பிறக்கும். வேறு பலனை எதிர்பாராமல் அவனிடம் பக்தியை செலுத்துங்கள். சம்சாரிகள் காலப்போக்கில் செய்கின்றோம் என்றிருந்தார்கள். கெட்டீர்களே, நம்முடைய ஆயுளின் நிலைமையை நீங்கள் அறிவீர்களோ
விரைவாகச் சென்று அவனை பற்றுங்கள் என்று ஆழ்வார் நம்போன்ற சேதனர்கள் பார்த்து கூறுவதாக இப்பாடல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.